இன்றைக்கி வீட்டில் இருக்க பொருள் வச்சு ஒரு 10 நிமிஷத்தில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது வீட்டில் செஞ்ச பசும்பாலில் பன்னீர். நான் கொஞ்சம் பட்டரில் இதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் அப்போ தான் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும். இப்போ அதே கடையில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் 1 ஸ்பூனு, ஒரு பச்சை மிளகா, ஒரு 2 வெங்காயம், 2 காஷ்மீரி மிளகாத்தூள், இது கொஞ்சம் கலர் கொடுக்கும். இது நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் க்ரீமியாக கிடைக்கும். அப்புறமா 2 தக்காளி, பழுத்த தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் வெந்து வரணும். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது. இந்த அளவுக்கு வெந்த பருப்பு கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சது அப்படியே நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி. இப்போது வதக்கி வச்சுருக்கிற பன்னீரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் ஃபைனலாக ஃப்ரெஷ் க்ரீமாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், க்ரீமியாக இருக்கும். இது சப்பாத்தி, புலாவு, இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பிளேட் இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.